எனக்கு கலைஞரும் என்னுடைய காமெடி ரசிச்சிருக்காரு. தலைவர் எனக்கு ஒரே தலைவர் வந்து எம்ஜிஆர் தான். வேற யாரும் கிடையாது. அப்படின்னு ஜெயலலிதா சொல்லியிருக்காங்க. எம்ஜிஆர் இறந்ததுக்கு பிறகு மவுண்ட் ரோட்ல வந்து எம்ஜிஆருக்கு சிலை வைக்கிறாங்க. எம்ஜிஆருக்கு சிலை வச்சதோட அந்த சிலைய மறந்துட்டாங்க. ஆனால் தன்னோட சொந்த செலவுல அந்த சிலைக்கு தினமும் மாலை போட ஆரம்பிச்சுட்டாரு மயில்சாமி. மாலை தான் இல்ல ஊர்ல இல்லாட்டாலும் இந்த சிலைக்கு மாலை போட்டே ஆகணுங்கிறதுக்காக மாச வேலை சம்பளத்துக்கு ஒரு பூக்கடைக்காரரை வச்சிருக்காரு. அந்த பூக்கடைக்காரர் இவர் இருக்காரா இல்லையா தினமும் காலையில ஒரு புது மாலை பழைய மாலையை கழட்டிட்டு புது மாலையை போடுற வேலையை அவர் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இது எது வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா பேப்பர்ல செய்தி வருது. தினம் ஒரு மாலை இருக்கு. இதை வந்து முதலமைச்சராக இருக்க ஜெயலலிதா பார்த்துட்டாங்க. தினம் ஒரு மாலை போடுறாங்க. நம்ம பரவாயில்ல கட்சி ஆஃபீஸ் இருந்து போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள் யதார்த்தமா அதிமுக தலைமை கழக செயலாளர் மகாலிங்கன் ஒருத்தர் இருந்தாங்க. அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க. கேட்கணும்னா அம்மா நம்ம போடலைம்மா அப்படின்னு. யார் போடுறது? கட்சியிலேருந்து ஆஃபீஸ்லேருந்து போடலை அப்படின்னா இந்த மாலையை யார் போடுறதுன்னு விசாரிங்க அப்படின்னா அவங்க அப்போ காவல்துறை மூலம் விசாரிச்சா மயில்சாமிங்கிற ஒருத்தர் போட்டுட்டு இருக்காருமா நடிகர் மயில்சாமி அப்படின்னு. அவரை கூப்பிட்டு வாங்க நான் பார்க்கணும் அப்படின்ட்டாங்க. அவருக்கு அப்புறம் மயில்சாமியை வரவழைச்சி வந்து அந்த அம்மா சந்திச்சிருக்காங்க. தம்பி நீங்கள் வந்து இப்போ தலைவர் மேலே இவ்வளவு அன்பாக இருக்கீங்க. இது வரைக்கும் நீங்கள் மாலை போட்டது ஓகே. நீங்கள் வந்து கட்சியில் சேர்ந்துக்கங்க. நான் வந்து இனிமேல் வந்து மாலை போடுற ஒரு செலவை வந்து பொறுப்பை வந்து அதிமுக கட்சி ஏற்றுக்கிறோம் தம்பி. இன்னைக்கு இதோட பரவாயில்லன்னா அப்போவும் மயில்சாமி விடலை. அப்போ மயில்சாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, அம்மா நான் வந்து நடிகன்மா. எனக்கு திமுகவிலே என்னை ரசிக்கிறவங்க இருப்பாங்க. எனக்கு கலைஞரும் என்னுடைய காமெடி ரசிச்சிருக்காரு. அதனால நான் ஒரு கட்சியில வந்து சேராம தலைவர் எனக்கு ஒரே தலைவர் வந்து எம்ஜிஆர் தான். வேற யாரும் கிடையாது. அப்படின்னு ஜெயலலிதா சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா ரொம்ப சிரிச்சுட்டு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாங்க. அவங்க படிச்சவங்கல்ல. சரி மயில்சாமி இதோட நீங்க எப்ப வேணாலும் என்ன வேணாலும் என்னை வந்து சந்திச்சுக்கங்க. என்ன உதவி வேணாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள மயில்சாமி அனுப்பி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கட்சி தான் அந்த மாலையை வந்து இப்ப தினமும் போட ஆரம்பிச்சிருக்கு. அதனால மயில்சாமி நிறுத்தல. தன்னுடைய சொந்த செலவுல எம்ஜிஆர் சமாதியில் இருக்க சிலைக்கு மாலை போட ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே தான் கட்சி போடுது. இப்பவும் எம்ஜிஆர் சமாதியில் இருக்க மார்பளவு சிலைக்கு மயில்சாமி தான் போடுறாரு.